நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். உங்களை மீண்டும் இந்த பாட்காஸ்ட் வழியே சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. கஷ்டமான ஒரு விஷயத்துல தோத்து போறது சரி, அதுக்கு நாம நியாயமான காரணம் சொல்லலாம். அந்த தோல்வியை கூட நாம எதிர்பார்த்திருப்போம். ஆனா இருக்கிறதுலயே ரொம்பவும் எளிமையான ஒரு விஷயத்திலையும் கூட நாம தோத்து போறோம்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? ஐயோ, இது ரொம்ப எளிமையான விஷயம் தானே, இதுல எப்படி தோத்து போனேன் யோசிப்போமா இல்லையா? இப்படித்தான் சில சமயங்கள்ல நம்ம கஷ்டமான விஷயங்களை ரொம்ப எளிமையா செஞ்சு முடிச்சிடுறோம். அதே சமயம் ரொம்ப எளிமையான விஷயங்கள்ல தோத்து போயிடுறோம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஜான், நான் ஏன் இவ்வளவு எளிமையான விஷயத்துல தோத்து போனேன்னு எனக்கு தெரியலன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். நீங்க ஒருவேளை ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கலாம். கஷ்டமான பாடங்கள்ல பாஸ் ஆயிட்டீங்க, ஆனா ரொம்ப எளிமையான பாடங்கள்ல தோத்து போயிட்டா எப்படி இருக்கும்? ஒருவேளை மற்றவங்க ரொம்ப கடினமானதுன்னு நினைக்கிற விஷயங்களை நீங்க ரொம்ப எளிமையா ஜெயிச்சுட்டு போயிருப்பீங்க, ஆனா ரொம்ப எளிமையான விஷயங்கள தோத்து போயிருப்பீங்க. அப்படியான சூழல்ல நீங்க இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம். நான் ஏன் தோத்து போனேன்னு தெரியலையேன்னு நீங்க யோசிக்கலாம். இவ்வளவு எளிமையான விஷயத்த கூட நான் ஏன் செய்ய முடியாம இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, நான் எங்க தப்பு பண்ணேன், இப்படியான கேள்விகளை இன்னைக்கு கேட்கிறீங்களா? அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வேதத்துல இருந்து சில விஷயங்களை உங்களுக்கு காட்ட விரும்புறேன். 1 நாளாகமம் 13 பாருங்க. தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துற தேவனுடைய பெட்டிய வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அவர் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்ம கிட்ட கொண்டு வருவோம், சவுலோட நாட்கள்ல நாம அதை தேடாம போயிட்டோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு திட்டம் போட்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றாங்க. 9ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்த போது மாடுகள் இடறினபடியால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். வசனம் 10. அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அடக்கடவுளே, அவன் அந்த பெட்டியை தொட்டதுக்கு செத்து போயிட்டானேன்னு நாம நினைக்கலாம். ஆனா அது தொடக்கூடாதுன்றது கட்டளை இல்லையா? அதுக்கப்புறம் தாவீது சொல்றாரு பாருங்க, வசனம் 12. தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி 13ஆம் வசனம். பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். நம்மளோட தலைப்புக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்க இதை கொஞ்சம் மாத்தி நம்ம யோசிக்கலாம். அவங்க தேவனுடைய பெட்டியை அங்கிருந்து நகர்த்த விரும்பினாங்க. அது இருக்க வேண்டிய இடத்துக்கு அதை எடுத்துட்டு போறது ரொம்ப சின்ன ஒரு வேலை தான். ஆனா அதுல அவங்க தோத்து போனாங்க. 14ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பாருங்க. தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். வசனம் 10 பாருங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். தாவீது போறாரு, பெலிஸ்தரை ஜெயிக்கிறாரு, கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு. தொடர்ந்து 13ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கில இறங்கினார்கள். அப்பவும் வசனம் 14 பாருங்க. தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து இப்படின்னு போட்டார். ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரு. வெற்றி எப்படி அடையலான்னு அதுக்கான வியூகத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். வசனம் 16 பாருங்க. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். 17. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். நாம இங்க பாக்குறது ஒரு நல்ல உதாரணம். வல்லமையான படைகளை தோற்கடிக்க தாவீதால முடிஞ்சது. எதிரிகளோட படைகளை மேற்கொண்டு ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா தேவனுடைய பெட்டியை நகர்த்துற ஒரு சின்ன எளிமையான விஷயத்துல அவர் தோத்து போனாரு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை நகர்த்துறதுன்றது எதிரி படைகளை ஜெயிக்கிறது கூட ஒப்பிடும் போது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனா அவங்க ஏன் தோத்து போனாங்க, ஏன் அதுல ஜெயிக்கல? இன்னைக்கு நீங்களும் அதே விதமான சூழல் இருக்கலாம். ஜான், என்னால பெரிய விஷயங்கள்ல ஜெயிக்க முடியுது, ஆனா நான் ஏன் எளிமையான விஷயங்கள்ல தோத்து போறேன்னு எனக்கு தெரியலன்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம்.
என்னை பொறுத்தளவுல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற கூட்டத்துல கூட எந்த பயமும் இல்லாம நான் முன்னாடி நின்று பேசியிருக்கேன். பாட்காஸ்ட், யூடியூப், ரேடியோ, வாட்ஸ்அப்னு பல விதங்கள்ல என்னோட குரல் உலக நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. ஆண்டவரோட கிருபையினால அந்த விஷயங்கள்ல நான் கான்பிடென்டா இருக்கேன். அதாவது மத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தோணுற இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஈஸி. அதே சமயம் நான் ஒரு இன்ட்ரோவர்ட், ரொம்ப கூச்ச சுபாவம். பெரிய கூட்டத்துல நின்று எந்த தடுமாற்றமும் இல்லாம நான் பேசினாலும் கூட மனுஷங்க கிட்ட ஒருத்தர் கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறப்ப அது நிறைய பேருக்கு ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஆனா எனக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நடுங்கிருவேன், பேச்சு வராது, வார்த்தை வராது, திக்கி திணறி தடுமாறுவேன். சில நேரம் மத்தவங்க இவனுக்கு ரொம்ப பெருமைதான், பெரிய பெரிய கூட்டத்துல எல்லாம் பேசுறான், நம்ம கிட்ட தனியா பேச மாட்டானாமான்னு கேட்பாங்க. உண்மையில எனக்கு தனிப்பட்ட முறையில பேச வராது. ஒரு பேச்சாளர்னு சொல்லிக்கிறேன்னா இப்படி சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா தெரியலாம், ஆனா அதான் உண்மை. தாவீதோட விஷயத்துல பாருங்க, கஷ்டமான விஷயத்துல பயங்கரமான ஒரு வெற்றி அடைகிறாரு, ஆனா ரொம்ப எளிமையான விஷயத்துல தோத்து போறாரு. எனக்கு இது ரொம்ப பொருத்தமா இருந்தது. நீங்களும் கூட இதே விதமான சூழல் இன்னைக்கு இருக்கலாம். ஆண்டவரோட வார்த்தையிலிருந்து உங்களுக்கான ஒரு வசனத்தை தர விரும்புறேன். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாருங்க. 1 நாளாகமம் 15:13, முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். தாவீது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. அதை எப்படி முறையா நகர்த்தணும்னு ஆண்டவர்கிட்ட அவர் கேட்க தவறிட்டார். முந்தின அதிகாரத்துல தாவீது பெலிஸ்தரை தோற்கடிக்க போறப்ப நான் போகலாமா ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. திரும்பவும் பெலிஸ்தரை மேற்கொள்ள அவர் போறாரு. அப்ப திரும்பவும் அவர் ஆண்டவரே நான் போகலாமா, அவங்களை என் கையில ஒப்பு கொடுப்பீரான்னு கேட்கிறார். ஆனா இங்க சொல்றாரு, நாம் நியாயமானபடி அவரை தேடாதே போனோம். அதாவது பெட்டியை நகர்த்துற விஷயத்துல அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கல. கடினமான விஷயங்களை நம்ம செய்யறப்ப நம்மால அதை செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதனால ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஐடியா தாங்க, வியூகங்கள் தாங்கன்னு ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம். ஆண்டவரே தெளிவுபடுத்துங்கன்னு கேட்கிறோம், வழி நடத்துங்கன்னு கேட்கிறோம். ஆண்டவர் எப்படி நடத்துறாருன்னு மற்ற தெய்வ பிள்ளைங்க கிட்ட நம்ம கேட்கிறோம். இப்படி நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யறோம். அதே சமயம் எளிமையான விஷயங்கள்னு வர்றப்ப இதைத்தான் நானே செஞ்சிருவேன்னு நினைச்சிடறோம். நம்ம ஆலோசனைகளை கேட்கறது இல்ல, கடவுள்கிட்ட கேட்கறது இல்ல. நீதிமொழிகள் 3:6 சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்களை வெற்றி மகுடம் சூட்டச் செய்வார்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைக்க வேண்டுமா? கஷ்டமான விஷயங்கள்ல மட்டும் இல்ல, அதுல மட்டும் ஆண்டவரே என்ன நடத்துங்க, எனக்கு தெளிவு உண்டாக்குங்க, என்னோட முயற்சிகளை ஆசீர்வதிங்கன்னு கேட்கறது இல்ல. கஷ்டமான விஷயங்கள்ல அவருடைய உதவியை கேட்டுட்டு மற்ற விஷயங்களை நானே செஞ்சுக்குவேன்னு சொல்றது இல்ல. வேதம் அப்படி கத்து தரல. ஆண்டவரே எளிமையான விஷயங்கள்லையும் கூட என்ன நடத்துங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. நான் எடுக்கிற எளிமையான முடிவுகள்ல கூட என்ன நடத்துங்கன்னு கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவரோட நடத்துதலை கேளுங்க. உங்களோட முயற்சிகளை வெற்றியால் அவர் அலங்கரிப்பார். நம்ம மேல நாம நம்பிக்கை வச்சிருக்கிறோம், இதெல்லாம் எளிமையான விஷயங்கள் தான், நான் செஞ்சிருவேன்னு நாமளே சொல்லிக்கிறோம். உங்களால சில விஷயங்களை செய்ய முடியலாம், ஆனா அந்த எளிமையான விஷயங்கள்லயும் ஆண்டவரோட நடத்துதலை நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் அற்புதமா உங்களை நடத்துவார். ஆண்டவரே நான் இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போகணுமான்னு கேட்பேன். ஆண்டவர் வேறு ஒரு வழியா நடத்துவார். அங்க யாருக்காச்சும் நான் ஊழியம் செய்யற மாதிரி கடைசியில் அமைஞ்சிரும். சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு ஆண்டவர் என்ன நடத்திட்டு போறத நான் பல தடவை உணர்ந்திருக்கிறேன். இப்படி எளிமையான விஷயங்கள்ல ஆண்டவரோட நடத்துதலை நம்ம கேட்கிறப்ப பெரிய பெரிய அற்புதங்கள் கூட நடக்கும். பல தடவை நான் சொல்லியிருப்பேன், பொதுவா யூனிவர்சிட்டியில வேற எந்த மாணவரையும் ஊழியம் செய்ய அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அப்படி வாய்ப்பு கிடைச்சது. காரணம் என்ன? சின்ன சின்ன விஷயங்களையும் அவரோட நடத்துதல் எதிர்பார்த்தேன். சரியான நேரத்துல சரியான நபரை சந்திக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அது என்னோட திட்டம் இல்ல. அந்த ஒரு நபர் மூலமா நிறைய மாற்றம் என் வாழ்க்கையில நடந்தது. கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த வழக்கத்துக்கு மாறா எனக்கு அங்க பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சின்ன விஷயங்கள் வர்றப்ப நானே செஞ்சுப்பேன்னு சொல்லாதீங்க. என்னால அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இயேசு சொன்னார். நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம். ஆண்டவர் வெற்றி மகுடத்தால் நம்மை அலங்கரிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம்.
கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.